ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா அம்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்து நான் 2 கப் அளவு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறிச்சு அப்படின்னா சோயா சங்க்ஸும் நல்லா குக் ஆயிரும். சேம் டைம் வந்து அது நல்லா பெருசாகவும் வரும். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ எல்லா தண்ணியுமே ட்ரைன் அவுட் பண்ணி நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இந்த சோயா சங்க்ஸ் மாற்றியாச்சு. சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4 வரமிளகாய் வந்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை விதையோடு சேர்த்தணும். இந்த சுக்கா ரெசிபிக்கு இந்த வரமிளகாய் விதையோடு சேர்த்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விதை தான் நல்ல காரத்தை கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து நான் ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சோயா சங்க்ஸோடு சாப்பிடும்போது ஆனியனும் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்ததை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் ஃபுல்லாக இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. இல்லைனா மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா இம்மீடியட்டாக கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி சோயா சங்க்ஸ் வெந்து தான் இருக்குது. பட் ஆனாலும் நம்ம லைட்டாக தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாவோட நல்லா பைண்டாகி வரும். தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துனாவே போதும். நிறையாலாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிறதுக்கு. இப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயே இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் ட்ரைன் அவுட் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸில் நீங்கள் மட்டன் சிக்கன்லேயும் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தூள் வந்து இது மேலே நான் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் சேர்த்த உடனே இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சீரகத்தூள் நல்லா ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மேலால் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும். அப்படின்னா சூப்பரான சோயா சங்க்ஸ் சுக்கா வந்து ரெடி ஆயிரும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.